Hi, hello, welcome to Max class. Today we are going to see about graphing functions using transformations. அது என்னன்னா ஒரு டயக்ராமை எப்படி ட்ரா பண்ணுறது, அதில் இருந்து ரிஃப்ளெக்ஷன், டைலேஷன், டிரான்ஸ்லேஷன் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? அது என்னது இது ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா, இது ஒரு த்ரீ கான்செப்ட் இருந்துச்சுன்னா டயக்ராமை நம்ம எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்தாலுமே நம்ம ட்ரா பண்ண முடியும். பாருங்க, ரிஃப்ளெக்ஷன், டிரான்ஸ்லேஷன், டைலேஷன். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், இப்போ y = 2 sin of x - 1 + 3 பார்த்த உடனே இது எப்படிலாம் வரையிறது, கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு உங்களுக்கு தோணும். இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா, இது வரையணும்னா ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு என்னென்னலாம் தெரியணும், sin x-ஓட கர்வ் தெரியணும். ஓகேவா? அப்புறம் sin of x - 1 தெரியணும். அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த எக்ஸசைஸில் பார்க்க போகிறோம். அதான் இந்த கான்செப்ட். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் ஒன் ரிஃப்ளெக்ஷன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா பிரதிபலிப்பு அப்படின்றது தமிழ் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இங்கே f ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே, இந்த ஃபங்க்ஷனை ஒரு மிரர் மாதிரி, இங்கே ஒரு மிரர் வச்சோன்னா எப்படி இருக்கும், இதே போல நம்மளுக்கு இன்னொரு இமேஜ் தெரியும்ல, f'. இதுதான் என்னதுன்னா ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட், இந்த ரிஃப்ளெக்ஷன் கான்செப்ட்ல இங்க ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இந்த இல்லுஸ்ட்ரேஷன் இதெல்லாம் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ரிஃப்ளெக்ஷன்னா என்னன்னு சொன்னேன், பிரதிபலிப்பு. உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இந்த ரெட் கலர்ல ஒரு லைன் இருக்குல்ல, இதுதான் மிரர்னு வச்சுக்கோங்க. இங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. மிரர்ல நம்மளுக்கு இன்னொரு இமேஜ் தெரியுது. இது என்னது? ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா? அடுத்து டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்லேஷன்னா மொழிபெயர்ப்பு அப்படின்னா, ஒரு லாங்குவேஜ்ல இருந்து இன்னொரு லாங்குவேஜ் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படி மட்டும் இல்ல, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இதுவுக்கு கொண்டு போறது. ஓகேவா? நம்ம ஒரு மொழியில இருந்து இன்னொரு மொழிக்கு கொண்டு போறோம். அப்ப இந்த இடத்துல என்னன்னா, ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, அதுல இருந்து ஒரு சின்ன கரெக்ஷன், எக்ஸ்னா இங்க x+1, கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் மூவ் ஆகும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறதுனால அதுக்கு டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு நேம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னா டைலேஷன். நெக்ஸ்ட் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, டைலேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டைலேஷன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா, உங்களுக்கு என்ன சொல்றதுன்னா, இன்க்ரீஸ் ஆகிறது, டிக்ரீஸ் ஆகுறது, அதாவது என்ன, சுருங்குதல், விரிதல் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்ப இந்த 3 கான்செப்ட் மூலமா நம்ம ஒரு டயக்ராமை டிரா பண்ண போறோம். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், ரிஃப்ளெக்ஷன். பாருங்க, the reflection of the graph of function with respect to the line. இந்த L லைனை பொறுத்து ஃபங்க்ஷன் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா? L is the mirror of the reflection அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சரி. இப்போ இந்த இடத்துல பாருங்க, the graph y = -f of x is the reflection of graph about x-axis. அதாவது என்னன்னா, x-axis ஃபங்க்ஷன் f' about x-axis வச்சு அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், இதுவே f of -x அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் y-axis அப்படின்னு சொல்றாங்க. f inverse of x இருந்துச்சுன்னா ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் y = x அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பார்க்கலாமா? இப்போ இந்த ரிஃப்ளெக்ஷன் அப்படின்ற டாபிக்ல நம்ம இங்க ஒரு 3 பாயிண்ட் பார்த்தோம். என்னடா இருக்கு பாருங்க, y = -f of x, ரிஃப்ளெக்ஷன் அபவுட் x-axis அப்படின்றத பார்த்தோம். அதுக்கு ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் இங்க இருக்கு பாருங்க. கன்சிடர் த ஃபங்க்ஷன்ஸ் y = x² அப்படின்னு சொல்றாங்க. x உடைய பிளேஸ்ல நான் -x அப்ளை பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப நான் -x அப்ளை பண்ணாலும் இங்க பாருங்க, இந்த டயக்ராம் இருக்குல்ல, இந்த டயக்ராமோட ரிஃப்ளெக்ஷன் டவுன்ல இருக்கு. ஓகேவா? இது சிமெட்ரிக் அபவுட் என்ன அப்படின்னு சொல்லணும்னா x-axis. இப்போ பாருங்க, x-axis தானே இது, அதனால தான் என்ன சொல்றாங்க, இட் இஸ் ரிஃப்ளெக்ஷன் அபவுட் x-axis அப்படின்னு சொல்லலாம். ரிஃப்ளெக்ஷன் அபவுட் x-axis. அதனால தான் இந்த இடத்துல என்ன சொல்றாங்க பாருங்க, ரிஃப்ளெக்ஷன் அபவுட் x-axis அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், இதுல செகண்ட் ஒன் பாருங்க, y = f of -x reflection of the graph
f about y axis. இன்னொரு illustration இருக்கு பாருங்க. Consider the positive branches. Y square equal to x, y square equal to minus x. இந்த இடத்துல y ல எந்த சேஞ்சஸுமே கிடையாது, x ல தான் சேஞ்சஸ். இங்க பிளஸ் எக்ஸ், இங்க மைனஸ் எக்ஸ். அப்போ இந்த இடத்துல பிளஸ் எக்ஸ் அண்ட் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. பிளஸ் எக்ஸ் y ஈக்குவல் டு ரூட் எக்ஸ். பிளஸ் என்னும் போது ரைட் ஹேண்ட் சைட், மைனஸ் என்னும் போது லெஃப்ட் ஹேண்ட் சைட். டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல காமிச்சிருக்காங்க பாருங்க. அப்போ இது என்னன்னு சொல்லனா, இட்ஸ் சிமெட்ரிக்கா, அதாவது சாரி ரிஃப்ளெக்ஷன் அபவுட் y ஆக்சஸ். பாருங்க y ஆக்சஸ், y ஆக்சஸ்ல லெஃப்ட்லயும் இருக்கு ரைட்லயும் இருக்கு. ஓகேவா? இப்போ yல எந்த சேஞ்சஸுமே கிடையாது அப்படின்றத பத்தி இங்க பார்த்தோம். பாருங்க y square equal to x, y square equal to minus x. x மைனஸா இருந்தாலும் பிளஸ்ஸா இருந்தாலும் y square doesn't change. ஓகேவா? அதான் இந்த இடத்துல சொல்றோம். x வந்து மைனஸா இருந்தாலும் பிளஸ்ஸா இருந்தாலும் yல மாற்றம் இல்லை. அப்ப இது என்னன்னு சொல்லணும், ரிஃப்ளெக்ஷன் அபவுட் y ஆக்சஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் பாருங்க. கன்சிடர் த ஃபங்க்ஷன் y equal to e power x. y equal to e power x டயக்ராம் எங்க இருக்கும்? இங்க இருக்கு. ஏன்னா e power 0னா 1. ஓகேவா? அப்ப xக்கு 0 அப்படின்னு போட்டோம்னா e power 0, y equal to e power 0. அப்ப e power 0 என்ன வந்துடும்? 1. e power 0. அப்ப பாயிண்ட் பர் 0,1. இப்போ 0,1 எங்க இருக்கும்? இங்க தானே இருக்கும். இப்போ e பவர் x உடைய டயக்ராம் இது. ஓகேவா? நெக்ஸ்ட் இது ஆரிஜின் வழியா பாசஸ் த்ரூ ஆகிற லைன் y equal to x. அப்போ இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் பாருங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அந்த சம் ஃபங்க்ஷன், இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல எக்ஸ்பான்ஷனல் ஃபங்க்ஷன் இஸ் இன்வெர்ஸ் ஆஃப் லாகர்தமிக் ஃபங்க்ஷன் அப்படின்றத பத்தி பார்த்தோம். பாருங்க e பவர் x இருக்கு. இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் எங்க வருது பாருங்க, log x இங்க வருது. ஓகேவா? xக்கு 1 கொடுத்தா y வேல்யூ 0 லாக்ல. இப்போ இந்த இடத்துல y ஈக்குவல் டு log x ன்னு இருக்கா. xக்கு நீ 1 கொடுத்தீங்கன்னா y ஈக்குவல் டு log 1. log 1 உடைய வேல்யூ 0. அப்போ இந்த பாயிண்ட் பாரு 1,0 போது எங்க வரும்? இந்த இடத்துல வருமா? ஓகேவா? அப்போ இது y ஈக்குவல் டு e பவர் x. இது என்னது? y ஈக்குவல் டு log x. இது ரிஃப்ளெக்ஷன் அபவுட் y ஈக்குவல் டு x அப்படின்ற லைன். அதான் இந்த இல்லஸ்ட்ரேஷன் 1.7ல கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே 2 மார்க்ல கேட்பாங்க. இந்த இல்லஸ்ட்ரேஷன் கூட 2 மார்க் ப்ராப்ளத்துல கேட்கறதுக்கு சான்சஸ் உண்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருமா, டிரான்ஸ்லேஷன். அதாவது என்னன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றது அப்படின்றது இந்த இடத்துல மீனிங். ஓகேவா? A translation of a graph is a vertical or horizontal shift of the graph that produce concurrent graphs. அதே கிராஃப்ல கொஞ்சம் மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நம்ம ஞாபகம் வச்சுக்கிற பாயிண்ட்ஸ் பாருமா. y equal to f of x plus c, பிராக்கெட்டுக்குள்ள பிளஸ் c அப்படின்னு இருக்கு. அது 0 விட கிரேட்டரா இருக்கு. இப்போ பிராக்கெட்டுக்குள்ள ஃபங்க்ஷன் கூட அடிஷன்ல இருந்துச்சுன்னா எங்க மூவ் பண்ணணும்? ஷிஃப்ட் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணணும். ஓகேவா? அதாவது என்னன்னா ஒரு டயக்ராம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குமா, இப்படி இருக்கு. ஓகேவா? இத என்ன சொல்றாங்கன்னா f of x plus c அப்படின்னு சொல்றாங்க. x plus c நான் என்னன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணணும். மூவ் டு லெஃப்ட்ன்றாங்க. அப்ப லெஃப்ட்ன்றது இதானே. அப்ப இந்த சைடு நான் மூவ் பண்ணணும், இப்படி மூவ் பண்ணணும். ஓகேவா? சப்போஸ் f of x minus c உள்ள மைனஸ்ன்னு இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும்? மூவ் டு ரைட்டுக்கு நான் மூவ் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் வந்து ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணணும். உள்ள மைனஸ் இருந்துச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைடு, உள்ள பிளஸ் இருந்துச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? நெக்ஸ்ட் f of x plus d. இப்போ இந்த பிராக்கெட் உள்ள இல்லை, தனியா இருக்கு, பிளஸ் டி அப்படின்னும் போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அப்வர்ட். ஓகேவா? அப்வர்ட் மூவ் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, இங்க என்ன யூனிட் இருக்கோ அதுல இருந்து சேஞ்சஸ், இந்த டிஸ்டன்ஸ் தான் டி.
இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டி, இந்த மைனஸ் வந்து ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் டவுனில், இப்போ இந்த இடத்துல இருந்து டவுனில் சம் டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா? இப்படி இருக்குன்னா டயக்ராம் வந்து இது கொஷின்ல கொடுத்தாங்க அப்படின்னா நான் என்ன மைனஸ் டினா டவுன், அப்போ இந்த டவுனில் நான் மூவ் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா? இதை எஃப் ஆஃப் மைனஸ் டி, இப்போ இந்த இடத்துல இது எஃப் ஆஃப் எக்ஸ்னா இது எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டினா நான் டவுனில் மூவ் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா? இதே ப்ளஸ் டின்னு கொடுத்தாங்கன்னா நான் என்ன பண்ணும், இங்கே இருக்குது, அதாவது என்னன்னா இங்கே இருந்த டயக்ராமை நான் ஒரு டின்ற டிஸ்டன்ஸ் நான் மேலே மூவ் பண்ணணும்னு அர்த்தம். ப்ளஸ் ப்ராக்கெட்டுக்கு வெளியே ப்ளஸ் டி கொடுத்தா மூவ் டு upward, ப்ராக்கெட்டுக்கு வெளியே மைனஸ் டி கொடுத்தா மூவ் டு டவுன்வர்ட். இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா டைலேஷன் அப்படின்ற கான்செப்ட். அதாவது என்னன்னா விரிதல், சுருங்குதல் அப்படின்ற கான்செப்ட் இது. ஓகேவா? இந்த இடத்துல இது எப்படி நம்ம டயக்ராம் போடும்போது யூஸ் பண்றது அப்படின்னு சொன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ இப்படி ஒரு கர்வ் இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகேவா? இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இதுல இருந்து நான் என்ன பண்ணோம், y ஈக்குவல் டு 2x அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா பாருங்க இப்படி வரும். ஓகேவா? இதே y ஈக்குவல் டு ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த நம்பர் பாருங்க, ஒன்றுனா இப்படி இருக்கு, இது செகண்ட் ஒன்று. அப்போ இது எங்க இருக்கும்னா இது டுவர்ட்ஸ் எக்ஸ் ஆக்சஸ், எக்ஸ் ஆக்சஸ் டுவர்ட்ஸ் கொஞ்சம் விரியும். இது என்னது, y ஈக்குவல் டு ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். அதாவது இங்க என்ன நம்பர் இருக்கோ இது கூட கிரேட்டர் தென் ஒன்ன்ற நம்பர் 1 2 3 அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒய் ஆக்சிஸ் டுவர்ட்ஸ் ஒய் ஆக்சிஸ் போயிட்டு இருக்கும். இப்படி ஒய் ஆக்சிஸ் இப்படி போகும், இப்படி கொஞ்சம் குறுகலா போயினே இருக்கும். ஓகேவா? இதே வந்து ஸ்மாலர் தென், அதாவது 1 விட கம்மியா இருந்துச்சுன்னா எக்ஸ் ஆக்சஸ் டுவர்ட்ஸ் எக்ஸ் ஆக்சஸ் வரும், இப்படி விரிஞ்ச மாதிரி இருக்கும் டயக்ராம். இதுதான் டைலேஷன்.